வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு வாழ்வை மாற்றும் உலக தத்துவம். ஏன் சிலர் சாதாரணமாக நிலையில் இருந்து அசாதாரணமாக வெற்றி அடைகிறார்கள்? ஏன் சிலர் பலர் தடைகளை இருந்தாலும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள்? ஏன் சிலர் எல்லாம் இருந்து நிம்மதியின்றி தவிக்கிறார்கள்? இதற்கான பதில் பணத்தில் இல்லை, அதிர்ஷ்டத்திலும் இல்லை, இது ஒரு தத்துவத்தில் இருக்கிறது. இன்று நீங்கள் கேட்கப் போகும் இந்த தத்துவம் உங்கள் சிந்தனையை மாற்றக்கூடும். சிந்தனை மாறினால் வாழ்க்கை மாறும். வாழ்க்கையில் வெளியில் இல்லை, உள்ளே இருக்கிறது. பெரும்பாலான மக்கள் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்புறத்தில் விஷயங்களில் தேடுகிறார்கள். எனக்கு பணம் வந்தால் சந்தோஷம், நல்ல வேலை கிடைத்தால் நிம்மதி, எல்லோரும் என்னை பாராட்டினால் மகிழ்ச்சி. ஆனால் உண்மை என்ன? மகிழ்ச்சி என்பது ஒரு சூழ்நிலை அல்ல, அது ஒரு மனநிலை. ஒரே பிரச்சனையை 2 பேர் சந்திக்கிறார்கள். ஒருவர் உடைந்து போகிறார், மற்றொருவர் வலிமையாக மாறுகிறார். பிரச்சனை ஒன்றுதான், ஆனால் பார்வை வேறு. உலக தத்துவம் சொல்லும் முதல் பாடம், உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்றால் உங்கள் பார்வையை மாற்றுங்கள். உங்கள் பார்வையை மாற்றினால் உங்கள் வாழ்க்கை மாற்றம் உறுதியாகும். ஒரு விவசாயி என்ன விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்கிறான். மனித வாழ்க்கை அதே போல. உங்கள் மனதில் நீங்கள் தினமும் விதைக்கும் எண்ணங்களே நாளை உங்கள் வாழ்க்கையாக மாறுகின்றது. நீங்கள் எப்போது என்னால் முடியாது, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், என் வாழ்க்கை இப்படித்தான் என நினைத்து அதே உண்மையாக மாறத் தொடங்கும். ஆனால் என்னால் முடியும், நான் முன்னேறுகிறேன், நல்ல விஷயங்கள் என்னை நோக்கி வருகிறது என நம்ப ஆரம்பித்தால் உங்கள் ஆற்றல் மாறுபடும். நன்றியுணர்வுடன் இருங்கள். உலகில் அனைத்து ஆன்மீக மரபுகளும் ஒரே விஷயத்தை வலியுறுத்துகின்றன, அது நன்றியுணர்வு. காலை எழுந்தவுடன் நன்றி பிரபஞ்சமே, நன்றி இறைவா என்று சொல்லுங்கள். நன்றி சொல்லும் மனம் குறைகளை பார்க்காது, அது வாய்ப்புகளை பார்க்கும். நன்றி உணர்வு என்பது பிரபஞ்சத்திற்கு அனுப்பப்படும் மிகப்பெரிய நேர்மறை அதிர்வலைகளாகும். நிகழ்காலத்தின் சக்தி. பலர் கடந்த காலத்தில் வாழ்கிறார்கள், அப்போது அப்படியே நடந்துவிடும். சிலர் எதிர்காலத்தில் வாழ்கிறார்கள், நாளை என்ன ஆகுமோ என்று பயந்து வாழ்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை எங்கே இருக்கிறது? இந்த நொடியில், நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த மூச்சு, இந்த நிமிடம், இந்த தருணம், இதுவே வாழ்க்கை. இதை நிரந்தரமாக நிகழ்காலத்தில் வாழ்பவர்கள் வெற்றி அடைகிறார்கள். தோல்வியை யாரும் விரும்புவதில்லை. ஆனால் வெற்றி பெற்ற ஒவ்வொருவர் பின்னாலும் பல தோல்விகள் இருக்கின்றன. தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு வழிகாட்டி. உலக தத்துவம் சொல்கிறது, தோல்வி உன்னை நிறுத்த வரவில்லை, கற்றுக் கொடுக்க வந்துள்ளது. நீங்கள் விழுந்தால் எழுங்கள், மீண்டும் முயற்சி செய்யுங்கள். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் பொழுதுதான் தோல்வி ஒரு நாள் வெற்றியாக மாறும். நம் மனதின் உள்ளாற்றல். ஒவ்வொரு மனிதனுக்கும் அளவற்ற சக்தி இருக்கிறது, உள்ளாற்றல். ஆனால் பெரும்பாலானவர்கள் அதை உணர்வதே கிடையாது. நீங்கள் நினைப்பதை விட வலிமையானவர்கள், நீங்கள் நம்புவதை விட திறமையானவர்கள். உங்களுக்குள் ஒரு பெரிய சக்தி உறங்கிக் கொண்டு இருக்கிறது, அதை எழுப்புவது உங்கள் பொறுப்பு. நம் உள் மனது என்று வெளிப்படுகிறதோ அன்று நம் ஆற்றல் வெளிப்படத் தொடங்கும். ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய கதையை உங்களுக்கு இதில் சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் 2 மனிதர்கள் வாழ்ந்தார்கள். ஒருவர் எப்போதும் குறை கூறுவார், மற்றொருவர் எப்போதும் நன்றி கூறுவார். இருவருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கைகள். ஆண்டுகள் கடந்தன,
குறை கூறியவர் மன அழுத்தத்துடன் வாழ்ந்தார். நன்றி கூறியவர் அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார். வித்தியாசம் என்ன? சூழ்நிலை இல்லை, சிந்தனை. நம் மனம் எப்படி சிந்திக்கிறதோ அதுவாகத்தான் நாம் மாறுகிறோம் என்பதை இந்த கதையின் மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாழ்வை மாற்றும் உலக தத்துவம் மிகவும் எளிமையானது நண்பர்களே. உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். நன்றி உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். நிகழ்காலத்தில் வாழுங்கள். தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கும் சக்தியை நம்புங்கள். இன்று இந்த வீடியோவில் முடிக்கும் முன் ஒரு வாக்குறுதி கொடுங்கள். என் வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்னுள் இருக்கிறது. நான் என்னை நம்புகிறேன். நான் முன்னேறுகிறேன். இந்த நம்பிக்கையுடன் பயணத்தை தொடங்குங்கள். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை முழுவதும் மாறியிருப்பதை உணர்வீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி.